அத்தையே அவ எடுப்பான்னு பார்த்தா அவன் அம்மா எடுத்துட்டாவல. இப்ப என்ன செய்ய? பசக்குன்னு போன வச்சாலும் அந்த பிள்ளைய தான் தப்பா நினைச்சாவளே, ஏசிடக்கூடாது. கடவுளே, என்ன பேசி தொலைவோம்னு தெரியலையே. ஹலோ, ஆள் இருக்கா இல்லையா? சத்தத்தையே காணோம். ஆ ஆ இருக்குங்க. யார் நீங்க? எதுக்கு போன் அடிச்சீங்க? அம்மா, என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே. ஹலோ, என்ன கேட்க கேட்க பதிலே காணோம். எதுக்கு நம்பருக்கு போன் போட்டியா? யார் நீங்க? பேர சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்து இந்த மகா சூப்பர் மார்க்கெட் கடையில் வந்து நிறைய பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம். அது இன்னும் வர காணும். ஒரு நம்பருக்கு ஃபோன் அடிச்சா எங்கேஜா இருக்கு. அதான் இந்த நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு கேட்பேன்னு கேட்டேன். ஓ அப்படியா? ஏன் அந்த நம்பர் எடுக்கலையோ? அந்த நம்பர் எங்கேஜா இருக்குங்க. அப்படியா? திரும்ப போன் அடிச்சு அதே நம்பருக்கே கேட்டு பாருங்க. இது எங்க வீட்டு நம்பர். இங்க யாருக்கும் ஆர்டர் பத்திலாம் தெரியாது. திரும்ப போன் அடிச்சு பாருங்க, எடுப்பாவே. அப்படியாங்க, சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா, ஒரு நிமிஷத்துல படபடன்னு வந்துட்ட. அம்மா, நினைச்சு பார்க்க சிரிப்பாவும் தான் இருக்கு. நல்ல வேலை, ஏதோ யோசனை வந்து என்னத்தையே சொல்லி தப்பிச்சிட்டோம். மாட்டிருந்தனோ செத்தே. ஆமா, இவன் அம்மாட்ட நம்ம பேசக்கே என்ன பயமா இருக்க. இந்த பிள்ளை என்னன்னு தான் வீட்டுல இருக்கோ. குரலை கேட்டாலே நடுங்குதே. நம்ம அம்மா தான் அலறுதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் அம்மா மாதிரி இப்படித்தான் இருப்பா போல. ஆனா நம்ம அம்மா எப்பயாச்சும் தான் அலறுவா. இவன் அம்மைக்கு பேச்சே இப்படித்தான் இருக்கு. வருங்கால மாமியார வேற போயிட்டாவோ. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். என்னமெல்லாம் யோசிக்க விட்டுட்டா இனிய. எப்பா, இதோட சரிப்பா. இனி அவ போன் அடிச்சா அட்டன் பண்ணி பேசத்தோட நிறுத்திக்கிடணும். நம்மளா ஒரு நாளும் போன் போட்டக்கூடாது. அப்படியே பார்க்கணும், பேசணும்னா நேரா கடைக்கு போயிட வேண்டியதான். இந்த விச பிரச்சனைலாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா. எம்மா, உன் தலையில பூரா அந்த ஒட்டிச்சில்லா கிடக்குமா? உன் மண்டையும் வெள்ளையா இருக்கு, முடியும் வெள்ளையா இருக்கு, ஒட்டிச்சில்லு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு சுரண்டி எடுக்கக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. கண்ணு பத்த மட்டுக்கு பத்துக்கோ. பா, இந்த வயசுலயே கண்ணு பத்தலையாட்டி உனக்கு? நல்ல கண்ணு தெரிஞ்சாலுமே உன் தலையில இருக்க ஒட்டிச்சில்லு எடுக்க முடியாதுமா. சுரண்டி சுரண்டி எத்தனை எண்ணத்தை எடுத்திருக்கேன். பிள்ளைத்தாயி, உன் தலையிலாம் பியானே இல்லையாட்டி? எங்கக்கா, என் தலையில பியானம் இல்லை, முடியும் இல்லை. அப்படியே எப்பமாச்சும் ஊறுத மாதிரி இருந்தது அப்படின்னாலும் பேஞ்சி போச்சு 2 இழுப்பு இழுத்தோம்னா வந்துடும். ஆமா, உனக்கு முடி இல்லாத ஒரு நல்ல விஷயம் என்னட்டி? நான் இந்த முடி வேண்டாம் தான் நினைக்கேன். நமக்கு வெட்டி விடுறதுக்கு மனசர மட்டுக்கு பார்த்துக்கோ. இருக்கட்டும்க்கா, இந்த முடி இருந்தால் தான் உனக்கு நல்லா இருக்கும். என்னத்த, நானும் கொஞ்சம் நாளே உன்னே மாதிரியே முடி வச்சுக்கலாம்னு பார்க்கேன். இந்த 2 சடையும் கட் பண்ணி விட்டுட்டு நிம்மதியாக இருக்கான். ஏன் சித்தி, உங்களுக்கு எங்கள் அம்மையை போல நிறைய முடி உண்டுல, இப்போ ஏன் இவ்வளோ கம்மியாயிட்டு முடி? அப்பப்போ வெட்டி விட்டுருவீங்களோ? இல்லை மக்களே, நான் ஒவ்வொரு கோயிலுக்காக போகிற நேரம் முட்டையை போட்டு வந்துடுவேன். ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பேன், அந்த அன்னைக்கு முட்டையை போடுவேன். அப்படியே இருக்கு. அம்மா, சின்ன பொண்ணு எங்கே சத்தத்தையே காணும்? அனந்தே வீட்டில் இருந்தால் தானே சத்தம் கேட்க. எங்கே அளவிட போனாலும் இன்னும் வர காணும். ஏக்கா, ஏம்க்கா பிள்ளைய அப்படிலாம் சொல்லுத? பேரவை என்ன டீ வீடுனே தங்க மாட்டுக்கா. காலையில் சாப்பாடு செய்தா எங்கேயாச்சும் அளவிட போயிருதா, மத்தியானம் சோறு பொங்குதா எங்கேயாவது அளவிட போயிருதா. இப்படி இருந்தா இப்படி மற்ற நேரம்னா சரிங்களா. இப்போ என் மாவா வந்திருக்கா, கொஞ்சம் வாயோட வாயா அவட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் தாமக்கா 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு அந்த பிள்ளை போயிருக்கும். ஆமாம், அவள் பெரிய ரொம்ப உத்தமி நல்லவல்லா. நாங்கள் பேசியிருக்கோம்னு நினச்சிட்டு போகிறா. நீ வேற எம்மா வந்துட்டா, சத்தம் இல்லாமல் சும்மா கடை. என்ன விளத்தாயத்தே, வாசல்ல வேதாளம் உட்காந்துருக்கு. மைனி, பார்த்து பேசுங்க, அது எங்கள் அம்மா. 2 ஒன்று தான். யோ, மாய முடுவலே, எங்கே இவ்வளோ நேரம் அளவிட்டு வர? எத்தே, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சரசக்கா எல்லாரும் உட்காந்துருப்பாவே, மரத்தடியில் போய் பேச போறோம்னு. அதான் கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு வரேன். அதுக்குன்னு ஒரு அள வேண்டாமா? காலையில் 9 வரைக்கும் போனவா, மத்தியானம் 1 மணி ஆகுது இப்போ தான் வந்து நிற்க. அதே கேள்வி தான் நானும் கேட்கேன். நான் போகும்போது உங்க மகளை உட்கார வச்சு நீங்க பேன் பார்த்துட்டு இருந்தியா? இப்போ நான் வரும்போது நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க மாவா பேன் பார்த்துட்டு நடக்கா. என்ன மதி 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பேன் பார்த்துட்டு நடப்பிய? நாங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்ப்போம். உனக்கு என்ன? உனக்கு என்ன விளக்கணுன்னுட்டு. சரி, மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க, போய் செய்யட்டும். காடை வாங்கி அந்த சர்வ சட்டியில் போட்டு மூடி வச்சுக்கேன். போய் கழுவி குழம்பு வச்சு சோறு பொங்கு போ. என்னது காடையா? ஏன் மட்டன் சிக்கன் எதுவும் இருக்கலையா? ஏன் உனக்கு மட்டன் சிக்கன் தான் வைக்கணுமோ? ஏன் அவளுக்கு காடை தான் பிடிச்சிருக்கு, அதான் வைக்கணும். எனக்கு பிடிச்சதை என் வாங்கிட்டு வர சொல்ல போறேன். என்னைக்கு இந்த வீட்டு கல்யாணம் ஆகி வந்தனோ வந்த கொஞ்ச நாளையிலேயே எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே மறந்து போச்சு. ஏன் சின்ன பொண்ணு? என்ன லட்சுமிக்கா? ஏன் தண்ணி விட்டுருக்கானா? சீக்கிரம் வா சின்ன பொண்ணு. அப்படியே நான் வந்துட்டேன். இதே தண்ணி வந்து 2 நாள் ஆகுது, இன்னைக்கு தான் தண்ணி விட்டுருக்கான். அநேகமா நல்ல தண்ணியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பிடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் சோறு பொங்குனே. இது ஏன் கத்துதே? ஏக்கா பிள்ளை கீழே விழுந்துச்சாக்கா? சே, நேத்தையே ஒரு குடத்தை கொண்டு போட்டோம் இல்ல. ஒரு நிமிஷம் இப்ப கூட்டம் வந்துருமே. சட்டுப்பட்டு ஓடுவோம். தண்ணி எது வேணுமா மக்களே? வேண்டாம்மா, ஒரு மாதிரி படபடன்னு வருது. பேதிலேருவா எத்தி தள்ளிட்டு போயிருக்காள. எவ்வளவு ஏத்தம் இருக்கு அவளுக்கு. சரி, சும்மா இருக்கா. தண்ணி பிடிக்க அவசரத்துக்கு அந்த பிள்ளை வேகமா ஓடும்போது தெரியாம பட்டுச்சு. என்னது டீ தெரியாம படும்? ஒரு ஆள் மேல காலை வச்சு மிதிக்கதான் தெரியாம படும். அவ வேணும்னே தெரிஞ்சதை பண்ணிருக்கா. வரட்டும், இருக்கு அவளுக்கு. எத்தே போயிட்டாரே. எம்மா, ஏக்கா எந்திரிக்கா. எம்மா கண்ணை முடிச்சு பாருமா. எம்மாடி, நம்ம தான் முதல்ல. எவனும் வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்தாச்சு. தண்ணி வீணால போய்கிட்டு இருக்கு. ஆளுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து எவ இதுல போட்டா? செங்கலை தூக்கி வச்சிருக்காள். இதுல எங்கன்னு இப்படி குடத்தை வச்சு பிடிக்க முடியும்? வெறும் கிறுக்கி அம்மா. அம்மா, இன்னும் 4 மணி முதல்ல குடத்தை வச்சாச்சு போல.
ஆமா சின்ன பொண்ணு முத ஆளா வந்துட்டேன். நான் ஒரு 5 குடம் பிடிக்கேன். அடுத்து நீ பிடி என்ன? எக்கா தலைக்கு 5 குடம்னா நேரம் இருக்கா? தலைக்கு 3 குடமா பிடிப்போம். கடைசி தண்ணி வந்ததுன்னா அதுக்கப்புறம் 2 குடமா பிடிச்சிடுவோம். சின்ன பொண்ணு வீட்டை ஒரு சொட்டு தண்ணியில சின்ன பொண்ணு நல்ல தண்ணியே கிடையாது. 5 குடம் தண்ணி பிடிச்சிட்டு போனாலே 10 மணி தெரியாதுல. நீ 3 குடமா பிடிக்க சொல்லியா? எல்லாருக்கும் வேணும்லக்கா. நம்ம 2 ஆளுக்கு 5 குடம் பிடிச்சிருவோம். அதோட 10 குடத்தோட தண்ணி நின்று போயிட்டுனா மத்தவங்க எங்க இருந்து பிடிப்பாவே? தலைக்கு 3 பிடிப்போம். சரி போ. கரண்டி தண்ணி நிறைஞ்சிட்டு. சின்ன பொண்ணு நான் ஊத்திட்டு வரேன். சரிக்கா. சின்ன பொண்ணு என்னக்கா? நாங்க முன்னாடியே இடம் போட்டு தான் சின்ன பொண்ணு. நாங்க தான் பிடிக்கணும். நீ என்ன பிடிச்சிட்டு இருக்கா? இப்ப நான் பிடிக்கலக்கா. சாந்தியக்கா தான் பிடிச்சிட்டு இருக்காவே. அவியலுக்கு அடுத்தா நான் வந்தேன். நான் பிடிப்பேன். அதுக்கு அடுத்து நாங்க தான் முதல்ல இடம் போட்டு சின்ன பொண்ணு. எங்களுக்கு அப்புறம் தான் நீங்க பிடிக்கணும். ஏக்கா நான் வரையில ஒருத்தருமே இல்ல. சாந்தியக்கா மட்டும் தான் முத குடத்தை வச்சிருந்தாவே. அவங்களுக்கு அடுத்து நான் வந்தேன். இப்ப அவங்களுக்கு அடுத்து நான் தானே பிடிக்கணும். எனக்கு அப்புறம் வேணா நீங்க பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க தான் முதல்லயே இடம் போட்டு போனோம். என்னாச்சு சின்ன பொண்ணு? ஒண்ணும் இல்லக்கா. நான் குடத்தை எடுத்துட்டு வேக வேகமா வந்தேன். வந்து பார்த்தா சாந்தியக்கா தண்ணி பிடிச்சிட்டு நின்னாவே. அவங்களுக்கு அடுத்து இப்ப நான் தானே பிடிக்கணும். அதான் வரிசையா குடத்தை வச்சிருக்கேன். இவன் 2 வந்து சொல்லாவோ நாங்க முதல்ல இடம் போட்டு தான் நாங்க தான் பிடிக்கணும். நீ தள்ளி நில்லு அப்படிங்காவோ. ஆனா முதலே அவ இடம் போட்டோம்னா ஒண்ணுமே இல்லையா? குடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆளும் இல்ல. சாந்தியக்கா மட்டும் நின்னுட்டு இருந்தாவோ. அப்ப அவட தானே கேட்கணும். நான் சாந்தியக்கா அடுத்து வந்தேன். நான் தான் பிடிச்சிட்டு போவேன். ஏமா முதலே சாந்தியும் சின்ன பொண்ணு வந்திருக்காவனா? அவ பிடிக்கட்டுமே. ஐயா நிறைஞ்சிட்டா இருக்குல்ல. ஏ சாந்தி என்னக்கா? அம்மா நாங்கெல்லாம் முதல்ல இதுல இடம் போட்டு தான் அப்புறம் நீ தண்ணி பிடிச்சிட்டடக்கா. இடம் போட்டிருந்தீங்களா? என்னக்கா சொல்லியா? நான் வரும்போது யாரும் இல்லையே. ஒருத்தரும் இல்ல, ஒரு குடமும் இல்ல. நான் மட்டும் தான் வந்தேன். அந்த நான் வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன் நான் அந்த நள்ளில தான் ஒரு துணியை தொங்க போட்டுனேன். ஆமா நான் இதுல தான் ஒரு செங்க வச்சிருந்தேன். அதான் ஒரு செங்க வச்சிருந்தேன். ஆக மொத்தம் 3 பேர் இடம் போட்டு வச்சிருந்தோம். எது செங்கலும் துணியும் தான் இடம் போட்டு வச்சிருந்தீங்களா? ஆமா பிறகு என்ன வைக்கணும்? ஏன் தூராப்பாங்க ஆளுக்கு துணியும் செங்கலையும் வச்சதெல்லாம் ஒரு விஷயமா இல்லங்க. தண்ணி பிடிக்க விட முடியாது. என்னத்தையும் குடங்கற வச்சிருந்தா சரிங்கண்ணா. ஏன் குடத்தை வச்சா தூக்கிட்டு ஓடி இருக்கா? ஏன் அப்படி உங்க இத்து போன குடத்தை தூக்கிட்டு போறா? ஏன் வள்ளி என்னங்க என்னமா பேசுறிய? ஒரு துணியை தொங்க விட்டுட்டு 2 செங்கலை வச்சதெல்லாம் ஒரு விஷயமா? சாந்தி முன்னாடியே வந்துட்டானா அவ பிடிக்கட்டும். அதுக்கு அடுத்து ஆளுக்கு 2 குடத்தை பிடிப்போம். ஆமா வருஷப்படி பிடிங்க. சாந்தி தான் முதல்ல வந்திருக்கா. ரெண்டாவது சின்ன பொண்ணு வந்திருக்கா. நீங்க 2 அடுத்து வந்திருக்கீங்க. நாங்க 2 அதுக்கு அடுத்து வந்திருக்கோம். அப்படியே ஆளுக்கு 3 குடமா பிடிச்சிட்டு போவோம். அதை விட்டுட்டு ஆளுக்கு துணியை போட்டேன் செங்கலை வச்சோம். இதெல்லாம் ஒரு காரணமாமா? ஏக்கா என்ன தண்ணி வந்துட்டோ? ஆமா மல்லியா போய் குடத்தை கொண்டா. சரிக்கா. அல்மடி நீங்க குடத்தை வைங்க. தண்ணி நிறைஞ்சு வீணா போகுது. அது எப்படி சின்ன பொண்ணு? நான் தான் முதல்ல இடம் போட்டு போனேன். இந்த குடத்தை தானே நான் தான் கொண்டு போவேன். அவ எடுத்துட்டு போக கூடாது. எடுத்துட்டு போக கூடாதா? அது சொல்றதுக்கு நீங்க யாரு? அவ ஒரு அழுக்கு சட்டையும் செங்கலும் தூக்கி போட்டா நீங்க பெரிய இவ்வளவு கவர்மெண்ட் காரன் வச்சிருக்க பைப் என்னமோ உங்க புருஷமார் வச்சனக்கா வரதா வரியா? பிடிக்க கூடாது பிடிக்கணும்னு நீங்க சொல்றதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. வந்துட்டால துறப்பாங்க என்கிட்ட. நான் குடத்தை தூக்கட்டும். குடம் இருந்தா தானே நீ தண்ணி தூக்குவே. ஏவா உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா என் குடத்தை, அதுவும் தண்ணி நிரம்ப இருக்க புது குடத்தை காலில் எட்டி மிதிப்ப. உனக்கு எவ்வளவு மப்பு இருக்கும் அப்போ. பிறகு நான் சொல்ல சொல்ல நீ பிடிச்சிட்டே இருந்தா அதுக்கு இப்படித்தான் மிதிப்பியா? உன்கிட்ட எல்லாம் சாதாரணமா பேசி பிரயோஜனம் இல்ல. எப்படி பேசினா புரிய வைக்க முடியுமோ அப்படி பேசணும். ஒப்ப மவல என்னைய வடிச்சா உனிய சரசுக்கா என்னக்கா இது ரோட்ல சண்டை போட்டு உருண்டாவே? ஆமா மல்லியா பேசிக்கிட்டு தான் கிடந்தாலும் திடீர்னு சண்டை வந்துட்டு பாத்துக்கோ. அதுக்கு நீ இப்படியாக்கா ரோட்ல கிடந்து உருளுது? என்ன செய்ய அவளுக்கு அட்டகாசம் தாங்க முடியல. ஆம்பளையால கூட ஏத்துக்கிடாம பொட்டச்சி ஒரு வரத்து தான் பரவாயில்ல போடல காலத்துல. இல்லங்கக்கா சாந்தி சும்மா இரு. சாந்தி அவ போயிட்டாலா விட்டுரு. என்னக்கா விட சொல்லியா? புது படம்க்கா காலில் எட்டி உதைக்க அவளுக்கு எவ்வளவு மப்பு இருக்கு. சரி வீடு சாந்தி இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்டு நாளைக்கு அவட்ட தான் வீடு வாங்கிட்டு நிப்பா. நீ அவனும் பேசிதான் அவனு ஒருத்தர் மோத்த பக்கம் நல்லாவா இருக்கும் சொல்லு. நான் அக்கா வேணும்னு சண்டை போட்டேன். என்ன வரத்து வந்தாலும் அக்கா எவ்வளவு குழுப்புல அவ தள்ளி விடுதாக்கா குடத்தை. அதுவும் காட்டு மிதிச்சு தள்ளுதா. என் புது குடம் தள்ளுதா. என் குடத்தை பார்த்துட்டு என்னாச்சுன்னு என் அம்மா என் குடம் நெளிஞ்சு போச்சே. எக்கா பாருங்கக்கா என் குடம் எப்படி கிடக்குன்னு. பேதிலேருவா என் புது குடத்தை இப்படி நெளிச்சிட்டாலே. அவ கையும் காலும் விலகுமா? அவ கையிலையும் காலையும் கட்ட முளைக்க. எம்மா என் புது குடம்லாம் நான் மதுரையில போயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உருண்டை குடம். நான் ஒருத்தி தான் அந்த குடம் வச்சிருக்கேன். எவா வீட்டுல இப்படி குடம் கிடையாது. என்ன 4 மணி கூடத்துக்கு இப்படி உட்கார வச்சுட்டு எப்பா பாதவத்தி நான் பாதவத்தி உன்னை நெளிய விட்ட நான் பாதவத்தி உன்னை அடிவாங்க விட்ட நான் பாதவத்தி. என்ன 4 மணி வாழைப்படத்துல வர பாடெல்லாம் படிக்குது? கடவுளே என் குடம் போச்சே, என் குடம் போச்சே, என் சொத்து போச்சே, என் சொத்து போச்சே. போன வாரம் தானே புது குடம் எடுத்துட்டு வந்தேன். இப்படி நெளிச்சிட்டாலே நாசமா போறவா. ஏ சாந்தி எந்திமோ ஒரு குடத்துக்கு அப்படி உட்காந்து அழுவா. கலந்து போகாது அடுத்து வாங்கிடுது. எக்கா என் குடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. ஆசை ஆசையா எடுத்தம்க்கா. மதுரைக்கு போய் எடுத்தம்க்கா. உருண்டை குடம்க்கா. பச்சை பச்சேன்னு என் கண்ணுக்கு பிடிச்ச குடம்னு அந்த குடம்க்கா. இதை போய் நெளிச்சிட்டலக்கா அந்த நாசமா போறவா. ஏமா உனக்கு திருநெல்வேலியில குடமே இல்லைன்னா மதுரையில போய் எடுத்த? ஏக்கா 10 வருஷமா பழைய குடத்தை வச்சு எடுக்க உங்களுக்கு என்னக்கா தெரியும் புது குடத்தோட அருமை? இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? இப்ப பல கட்டிட்டு கிடக்க
ஒண்ணும் இல்ல லட்சுமி அக்கா, ஏன் இப்படி ஆறுதல் சொல்ல போனோம், இப்படி கேவலப்படணும்னு யோசிச்சு பார்த்தேன். பானு உன் தொண்டையை மூடிட்டு தூரப்போ. சாந்தி வீடுமோ இப்படியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளை மாதிரி. உன் பிள்ளை உன்னைய பார்த்தாலே இப்ப சிரிச்சிருவா, எங்க அம்மா எப்படி ரோட்ல உட்காந்து அழுதா அப்படின்னு. எக்கா உங்க வீட்டுலாம் இப்படி உருண்டை கூட கிடையாதுலக்கா, என்கிட்ட மட்டும் தானக்கா இருந்தது, அது நெளிஞ்சு போச்சுலக்கா, எனக்கு அழுவியா தானக்கா வரும். சரி வீடு போயிட்டு போகுது, அடுத்த தடவை கோவையில வாங்கிக்கிடலாம். இப்படி உட்காந்து அழாத சாந்தி, நல்லவா இருக்கு இவ்வளவு பெரிய பொம்பளை இப்படி நடு ரோட்ல உட்காந்து அழுதது. போ வீட்டுக்கு போ. எக்கா மதுரை குடம்க்கா. நான்டி அந்த குடம்னு மதுரையில மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் இருக்கு. மதுரை குடம், குதிரை குடம்னுக்கிட்டு. அடுத்த வாரம் என் கூட வாங்க, அந்த மாதிரி ஒரு குடம் எடுத்தாரேன். உன் துட்டிலே எடுத்து தர போறா சின்ன பொண்ணு. நோட்டோ இவளுக்கு குடம் எடுத்து கொடுக்கணும்ல. என் மாமியா எனக்கே 5 தர விட மாட்டேன் என் வீட்டுக்காரரை. அந்த ஆளு பைசா தாரதா இருந்தாலும் 10 தடவை கேள்வி பாரு, என்ன செஞ்சா என்ன செஞ்சா. இந்த லட்சத்துல உங்களுக்கு குடம் எடுத்து தர அளவுக்கு நான் பெரிய வசதியில இருக்கேன். அதே மாதிரி குடம் வேணா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காட்டிதான் நீங்களே எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு இதே குடம் தான் வேணும். அப்ப தூக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு உட்காந்து ஒப்பாரி வைக்கிய? குடத்தை யாரி பொங்கிட்ட இருந்து புடுங்கன்னா அவங்க குடத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நெளிஞ்சு போச்சே, நெளியாம வேணும். நாலுமணி ரொம்ப நொல்லு பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு மாதிரி நான் தண்ணி பிடிச்சிட்டு போயிருவேன். தண்ணி பிடிக்க போயிடலாம் இல்லையா? ஏ சாந்தி தண்ணி வீணா போது பாருமோ, குடத்தை வை. எல்லாரும் பிடிக்கணும்ல, தண்ணி அமர்த்திட்டோம்னா பிறகு நம்ம யார் வீட்லயும் தண்ணி கிடையாது குடிக்கக்கு. சின்ன பொண்ணு சொன்னனாக்கா நீ பிடிக்கட்ட அடுத்து நாங்க பிடிச்சிட்டு போக வேண்டியதான். எக்கா நான் தாங்க முதல்ல குடம் வச்சேன், நான் தான் பிடிப்பேன். உன்னைய நினைச்சு சிரிக்கவா அளவா? சரி புடி போ. இதே மாதிரி ஒரு சிவப்பு குடம் உங்களுக்கு பேரத்த கிடக்கு, அதை எடுத்து தாங்க வைக்கட்டும். நான் எடுத்தாரேன். எது இந்த குடம் தானே? ஆமாக்கா நீங்களே எடுத்து நளியில வைங்க. 4 மணி சமாதானப்படுத்த வந்தவளை எப்படியெல்லாம் வேலையாகுதுன்னு பேரு. தள்ளிக்கமா நான் குடத்தை வைக்கட்டும். ஏ சாந்தி எக்க அழுது போதும் சாந்தி, ஒரே அடியா அழாத, தலையில கொண்டு போய் வச்சுக்கணும். பிறகு போ மெதுவா எந்திரிச்சு போய் சேலையில மாத்திட்டு வேற ஏதாவது துணிமணியில போட்டுட்டு வா. ஒரே மண்ணும் சவதியமா ஆயிட்டு பாரு, சேலை பூரா மண்ணு. இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத போ அம்மா. எக்க என் குடம் இப்படி ஆயிட்டக்கா. ஏ அம்மா குடம் தானே, இதே மாதிரி இன்னொரு குடம் எங்க இருக்கோ சொல்லு, நான் துட்டு தரேன், நீ வாங்கிக்கோ சரியா? அப்படியேக்கா நீங்க துட்டு போட்டு எனக்கு எடுத்துருவீங்களா? ஏ அம்மா யாராவது குடம் எடுத்து தர மாட்டாலும் இப்படி அழுதியா? இது அப்படியே சொல்லியிருந்தா நான் அப்படியே சரின்னு இருப்பேனே. போ போய் துணியில மாத்திட்டு வா. சரிக்கா. ஏக்கா நான் இன்னும் போயிட்டு நான் வந்துடுவேன். சரிம்மா போயிட்டு வா. 4 மணி ஒரு நிமிஷம். என்ன சின்ன பண்ணு? ஆமா நான் வாழைப்படத்துக்கு போனோம்னு சொன்னேன், நீங்க போவலன்னு தானே சொன்னீங்க. பிறகு அந்த படத்துல வர பாட்டு பிடிச்சி கேட்போம். என்ன பாட்டு? அதான் அந்த பாதவத்தி பாட்டு. அதுவா? போன திறந்த ரீல்ஸ்ல பூரா அந்த பாட்டு தானே வருது, அதை தான் பாடுனேன். என் குழம்பு எனக்கு பிள்ளை மாதிரி தானே. எப்போ 4 மணி தொல்லை தாங்க முடியல, போய் துணியில மாத்திட்டாங்க போங்க. ஏக்கா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரிலாக்கா இருக்காளுவோ, ஆள் வளர்ந்துருக்காளுவோ, இத்தனை வயசாகுதுன்னு பேரு ஒரு கூடத்துக்கு உட்காந்து ஒப்பாரி வைக்கல. அதை ஏன் கேட்க, என்ன வரத்து வருவாள்வாங்க. ஒரு சில நேரத்துல நமக்கே என்னடா அங்க இருக்கும் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிருமான்னு வரும். ஒரு சில நேரத்துல சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டாலே வாழ்வோம். அதுல இந்த சின்ன பொண்ணு லேஸ் பட்டா கிடையாதுன்னு நினைக்க பேரு. இந்த சாந்தி சின்ன பொண்ணு இல்லாத வள்ளி எல்லாரும் சேர்ந்தாலும் நம்மளுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருவாள்வோ, தெருவே ஒரு கலக்கி கலக்கி விட்டுருவாள்வோ. நீ இப்பதான் வந்திருக்க, ரொம்ப வருஷமா பாக்கல அந்த கதையெல்லாம், பாரு போ போ உனக்கே புரியும். ஆமா அப்படி ஒண்ணு அவ சின்ன பிள்ளைத்தனமா லேசப்பட்டவா இல்லக்கா. ஆறுதலா ஒரு வார்த்தை பேசணும்னு போனா என்னைய பார்த்து என்ன கேட்கா, பழைய குடத்தை வச்சிருக்க, உனக்கு புது குடத்தை கண் கொண்டே பார்த்தது இல்லங்க மாதிரி சொல்ல பாருங்கக்கா. சரி விடு லட்சுமி, நமக்கு தான் அவ குணம் தெரிஞ்சது தானே. எக்கா குடம் நிறைஞ்சிட்டா? நிறைஞ்சிட்டுமா, வந்து எடுத்துட்டு போ. எக்கா என் கணக்கு 3 குடம் முடிஞ்சிட்டு, நீங்க எல்லாரும் சண்டை போடாம அடுத்தடுத்து பிடிச்சுக்கோங்க என்ன? சரி சாந்தி, சண்டையில எதுவும் போடாம அமைதியா பிடிச்சிட்டு போங்க. எம்மடி இவ தானக்கா இவ்வளவு நேரம் சண்டை போட்டா, அப்புறம் நம்மளும் சொல்லிட்டு போறா. மல்லியாக்கா இப்பதானக்கா வந்திருக்கே, இன்னும் போக பாருங்க என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கும்னு. எப்பாடி நல்ல வேலை கிடைச்சிட்டு. அம்மிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. எம்மா எம்மா அந்த வரையா கொஞ்சம் போரு. என்ன சிவா? எம்மா வீட்ல இருந்தே செய்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கேட்டிருந்தோம்ல, அம்மா அது கிடைச்சிட்டுமா. இனி நான் வீட்ல இருந்தே வேலை செய்யலாம், பெங்களூருக்குலாம் போக வேண்டாம். அப்படியே மக்களே? ஆமாம்மா, இனி நான் எங்கேயும் போய் வேலை பார்க்க வேண்டாம், வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கலாம். எப்பா கடவுளே, கண்ணை திறந்துட்டையா. எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பேன் அவனை நினைச்சு, இனி ஒரு கவலையும் இல்ல கடவுளே. இல்ல முடிஞ்சா நம்ம குலதெய்வ கோயில் ஒரு தடவை போயிட்டு வந்துருவேன்னப்பா. சரிம்மா. எப்பா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்ததுல. இனி எவா வீட்டுக்கு பொண்ணு கட்டி போனாலும் என் அவன் வீட்ல இருந்தே வேலை பார்க்காமனு சொன்னோம்னா உடனே பொண்ணு கொடுத்துருவாள்வோ. இனி கவலையே இல்ல. வாங்க அவளை உனக்கு. சரியா நீ வேலையை பார்த்துக்கிட்டு அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு. ஏம்மா நான் வேணா போயிட்டு வரேம்மா, நீ வீட்ல இரு. ஆமா இவன் போய் எடுத்துட்டு வந்தான். அங்க ஒரு கூட தண்ணி எடுக்கக்குள்ள என்ன போராட்டம், என்ன கதை நாடகம்லாம் நடக்கும் தெரியுமா உனக்கு? ஏமா சண்டையா போடுதாவே? சண்டைன்னா நீ நினைக்க மாதிரி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. என்னத்தையே காமெடி பண்ணிட்டு கிடக்காள்வோ. நீ எல்லாம் போனா இன்னைக்குள்ள ஒரு குடம் கூட நீ பிடிச்சிட முடியாது. சரசத்தை லட்சுமியத்தை எல்லாரும் நிக்க ஆளோட ஆளா போய் பிடிச்சிட்டு வந்துரு என்னப்பா. சரிம்மா. சப்பா ஒரு பெரிய வேலை முடிஞ்சதுப்பா. வீட்ல இருந்தே வேலை பார்க்க மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியாச்சு. இனி போய் பொண்ணை பார்த்து விஷயத்த சொல்லிட வேண்டியதான். போன் அடிக்கலாம்னா நம்ம மாமியார்லாம் எடுத்து அதட்டுதாவோ. மறுபடி போன் போடுறதுக்கெல்லாம் நம்ம மருமன்ட்ட தைரியம் இல்லை. இனி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எதுனாலும் பேசணும். நேராக வண்டி எடுத்துட்டு போய் மகாவை பார்த்து பேசிட வேண்டியதான். போய் கிளம்புவோம், மணி 1:45 மேடம் வந்திருப்பாங்க நேரம் கிடைக்கி.
இப்போ என்ன செஞ்சுட்டு இருப்பாளோ? போன உடனே என்னைய கல்யாணம் பண்ணி கேட்க உங்களுக்கு இஷ்டமான ஒரு வார்த்தை கேட்டணும். இப்போ பிரச்சனை இல்லை, வேலையிலேருந்து எல்லாமே நமக்கு ஸ்டெடி ஆயிடுச்சு. சொன்ன உடனே அந்த பக்கி என்ன பதில் சொல்லுமோ தெரியலையே. என்ன பேசுவா, என்ன பதில் சொல்லுவா, ஒண்ணுமே தெரியல. சரின்னு சொல்லிடுவான்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஹலோ மேடம். நீங்களா? நாங்களே தான். ஒரு நிமிஷம் கவுண்டர் விட்டு வெளியில வர முடியுமா? யாத்தே, யாரும் பாத்திர போறாவ? யார் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல வெளியில வாங்க. சரி சரி, சத்தம் போடாது, என்ன வாரே. வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னது? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை மனசார விரும்புதேன். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா இதை வாங்கிக்கோங்க. பிடிக்கலன்னா அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைச்சு பார்க்கல நல்லா தான் இருக்கு. பாப்போம் நிஜத்துல நடக்கான்னு. ஓகே ஓகே. கடவுளே, இவ அப்பா எதுக்கு இந்த நேரத்துல இங்க இருக்காவ? ச்சே, நான் அவ மட்டும் இருப்பா சீக்கிரமா சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடலாம்லாம் நினைச்சு வந்தேன். இவ அப்பா இப்பவே பேருவாவளா, இன்னும் நேராகுமான்னு தெரியலையே. அப்படியா? சரி சரி. ஆனா நான் வாரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்களே கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு செஞ்சிருங்க, சரியா? என்ன என் அவ தான் கணக்கு எல்லாமே பாப்பா. அவ 2 நாள் வரல பாத்தீங்களா? கொஞ்சம் நான் கூட இருந்து அவளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இன்னைக்கு நான் வர முடியாது. நாளைக்கு வேணா அந்த டயத்துக்கு வர பாக்கு. போச்சு, அவர் பேசிக்கிட்டதை பார்த்தா இப்பைக்குள்ள அவர் வீட்டுக்கு போற மாதிரி தெரியல. ச்சே, என்னைக்கு தான் என் லவ் நான் அவகிட்ட சொல்லுவேனே தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்க. என்னைக்கு நான் அவகிட்ட பேசி என்னைக்கு சொல்ல? சிவா தானே? ஏன் ஒரு மாதிரி கவலையா தலையக்க வந்துட்டு நிக்கான்? சிவா, என்ன